ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 7 பயிற்சி 7.2 4ஆம் கணக்கு. கீழ்காணும் பக்க அளவை கொண்ட கனசதுரங்களின் கனசதுரங்களின் மொத்த பரப்பு மற்றும் பக்கப்பரப்பை காண்க. முதல் கணக்கு, பக்கம் 8 மீட்டர், அதாவது ஏ. அப்போ அந்த கனசதுரத்தின் மொத்த பரப்பு 6a². ஃபார்முலா என்னது? 6a². ஏக்கு 8 மீட்டர். ஸோ 384 சதுர மீட்டர் மொத்த பரப்பு. ஓகே, அடுத்து பக்கப்பரப்பு. ஏன்னா பக்கம் சுற்றி வர 4 சதுரம் இருக்கும். மேலே இங்கேயும் சேர்த்தா மொத்த பரப்பு 6 சதுரம். ஃபார்முலா தான் எல்லாத்துக்கும். (256 சதுர மீட்டர்). ஸோ மொத்த பரப்பு 384 சதுர மீட்டர், பக்கப்பரப்பு 256 சதுர மீட்டர். 2 ஆன்சர் கேட்குறாங்க. பின்வரும் கனசதுரங்களின் மொத்த பரப்பு மற்றும் பக்கப்பரப்பு. முதல் கணக்கு 8, அடுத்த கணக்கு 21 சென்டிமீட்டர். பக்கம் 21 சென்டிமீட்டர். அப்போ மொத்த பரப்பு 6a². 21 பிறகு 441 வரும். (2646 சதுர சென்டிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயர்). ஓகே, மொத்த பரப்பு. பக்கப்பரப்பு 4a². 21 441 4ஆல் 1764 சதுர சென்டிமீட்டர். சென்டிமீட்டரில் கொடுத்தா சென்டிமீட்டரில் சொல்லணும், மீட்டரில் கொடுத்தா மீட்டரில் சொல்லணும். தேர்ட் சம். பக்கம் 7.5 சென்டிமீட்டர். கனசதுரத்தின் மொத்த பரப்பு 6a². ஃபார்முலா போட்டு பக்கத்துக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை போட்டு பெருக்க வேண்டியது. டூ டிஜி தள்ளி பாயிண்ட் வச்சுக்கணும். அதை 6ஆல் பெருக்கணும். (337.50 சதுர சென்டிமீட்டர் மொத்த பரப்பு). அடுத்தது பக்கப்பரப்பு. (4a²). ஆல்ரெடி 7.5 பெருக்கினது ஆன்சர் இருந்தா இருக்கு. அதை 4ஆல் பெருக்கணும். (225 சதுர சென்டிமீட்டர் மொத்த பரப்பு. 337.50. பக்கப்பரப்பு 225 சதுர சென்டிமீட்டர். ஓகே.